ஓகேப்பா. ஸோ தேர்ட் ப்ரோக்ராம் என்ன அப்படின்னா பைத்தான் ப்ரோக்ராம் டு கால்குலேட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ். 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் உள்ள டிஸ்டன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் P1 இருக்குது, P2 இருக்குது. ஸோ வி ஆல்ரெடி நோ தட் ஒரு பாயிண்ட் இருக்குது அப்படின்னா இட் கண்டெயின்ஸ் 2 ஆக்சஸ். ஓகேங்களா? ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்னு 2 ஆக்சிஸ் இருக்கும். இந்த பாயிண்ட்டுக்கும் P1க்கும் P2க்கும் நடுவில் உள்ள இந்த டிஸ்டன்ஸ் D அப்படிங்கிற டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா தான் நம்ம இதில் கம்ப்யூட் பண்ண போகிறோம். ஸோ ஃபார்முலா நம்மளுக்கு வி ஆல்ரெடி நோ தட் D equal to, அதாவது distance between 2 points equal to square root of x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. நம்மளுக்கு ஆல்ரெடி முன்னாடியே தெரியும். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ ஸ்கொயர் ரூட் நம்ம இன்க்ளூட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்கொயர் ரூட் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் நம்மளுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி. ஸோ அந்த ஸ்கொயர் ரூட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நம்மளுக்கு மேத்தமெட்டிக்கல் டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு சப்போர்ட் ஆகணும் அப்படின்னா நம்ம இம்போர்ட் மேத் அப்படிங்கிற லைன் கொடுத்தா தான் மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் நிறையா நம்மளுக்கு சப்போர்ட் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பிரிண்ட் ஆஃப் மேத் டாட் பை அப்படின்னு சொல்லி கொடுக்குற அப்படின்னா பையோட வேல்யூ நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ அப்போது இந்த மேத் டாட் பை அப்படிங்கிறது சப்போர்ட் ஆகணும்னா நான் என்ன இம்போர்ட் பண்ணியிருக்கணும்? மேத் அப்படிங்கிற ஹெடர் ஃபைலை நான் இம்போர்ட் பண்ணியிருக்கணும். இது எதுக்காக சொல்ல வரேன்னா இந்த இடத்துலையும் நம்ம ஸ்கொயர் ரூட் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறோம். ஸ்கொயர் ரூட்டுக்கு ஆல்ரெடி மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன் இருக்குது பைத்தானில். ஸோ அதனால் நம்ம இதுக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மேத் அப்படிங்கிறத நம்ம இம்போர்ட் பண்ணி தான் ஆகணும். இதுக்கு நம்ம பாயிண்ட்ஸை வந்துட்டு நம்ம இங்கே பில்ட் ப்ரோக்ராம்லேயே நம்ம வேல்யூஸ் கொடுத்துடலாம். இன்புட்டில் நம்ம எதுவும் வாங்க தேவையில்லை. அவுட்புட்டில் நம்மளுக்கு ஜஸ்ட்டு டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் மட்டும் நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ ப்ரோக்ராம் எப்படி போட போகிறோம் அப்படின்னா ஸோ 2 பாயிண்ட் நம்ம வாங்க போகிறோம். ஸோ ஸ்கொயர் ரூட் நம்ம இதில் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதனால் ஸ்கொயர் ரூட் ஃபங்க்ஷன் நம்ம இதில் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்கொயர் ரூட் அப்படிங்கிற இது ஃபங்க்ஷன் நம்ம இதில் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால நான் முன்னாடியே என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இம்போர்ட் மேத்து கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 2 பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லியாச்சா P1 P2. ஸோ ஒரு பாயிண்டில் இட் கண்டெயின்ஸ் 2 வேல்யூஸ் வந்துட்டு இருக்கும். எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ. அடுத்து இன்னொரு பாயிண்டில் x2ஓட வேல்யூ y2ஓட வேல்யூ நம்மளுக்கு இருக்கும். ஸோ அதை நான் இம்போர்ட் பண்ணுறேன். ஸோ அதுக்காக P1 ஈக்குவல் டு ஸோ 2 வேல்யூஸ் அப்படிங்கிறதுனால நான் லிஸ்ட்டு மாதிரி கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? அது ஃபார் எக்ஸாம்பிள் P1 ஈக்குவல் டு 4,0. அடுத்து இன்னொரு பாயிண்ட் 2 பாயிண்ட் வேணும் இல்லையா? P1 P2. ஸோ P1ல் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் 4,0. அதே போல் P2ல் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இதுக்கும் நம்மளுக்கு 2 வேல்யூ. ஓகேங்களா? ஸோ இதுக்கு நான் P2 ஈக்குவல் டு சம்திங் ஒரு 6,6 இப்படி நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன கண்டுபிடிச்சாச்சு, என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இன்புட்டை தான் நம்ம அவுட்புட் அப்போ நம்ம இன்புட் வாங்காமல் நம்ம ப்ரோக்ராம்லேயே நம்ம இன்புட் கொடுத்துறோம். பாயிண்ட் 1ல் என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்குது, பாயிண்ட் 2ல் என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கேயே கொடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா டிஸ்டன்ஸோட ஃபார்முலாவை நம்ம ரைட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதனால் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஓகேங்களா? ஸோ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு அதனால் டிஸ்டன்ஸ்க்கு நான் என்னென்னு வச்சுக்கிறேன் வேரியபிள் டின்னு வைக்கிறேன். டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு என்னது நம்மளுக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப். ஸோ ஸ்கொயர் ரூட் அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ணணும்னா மேத் யூஸ் பண்ணணும். அதனால் மேத் டாட் ஸ்கொயர் ரூட் அப்படின்னா SQRT ஸ்கொயர் ரூட் ஆஃப் எதுக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம இங்கே ரைட் பண்ண போகிறோம். அதாவது இந்த ஃபார்முலா ஸ்கொயர் ரூட் ஆஃப் அப்படிங்கிறது போட்டாச்சு. இப்போ நம்ம எதை ரைட் பண்ணணும்? x2 minus x1 the whole square y plus y2 minus y1 the whole square அப்படிங்கிறது எனக்கு அப்ளை பண்ணணும். இப்போ நான் என்ன போகிறேன்னா x2 minus x1. ஸோ x2 அப்படிங்கிறது இந்த இடத்துல எனக்கு என்னது? இது x1 நான் எழுதிக்கிறேங்க. இது x1 y1. இது x2 y2. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் நம்ம எழுத போகிறோம். ஸோ இதை நம்ம அக்சஸ் பண்ணணும்னா என்னது? x1 அப்படின்னா P1 of 0. இது P1 of நான் இங்கே எழுதிக்கிறேன். ஸோ P1 of 0 இங்கே என்ன P1லேயே நம்மளுக்கு 2 இருக்குது. 0 இண்டெக்ஸில் வரும், இது 1 இண்டெக்ஸில் வரும். அதனால் P1 of 0 P1 of 1 2 இது இருக்கா? அதனால் இது P1 of 0 இது P1 of 1. அடுத்து P2லேயும் நம்மளுக்கு 2 இருக்கா? ஸோ P2 of 0 என்ன, P2 of 1 என்ன? ஸோ நம்மளுக்கு இண்டெக்ஸ் எப்போவுமே எங்கே ஸ்டார்ட் ஆகும்னா 0லேருந்து தான் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ P1 of 0 அப்படின்னா நம்மளுக்கு என்னது? 4. P1 of 1 அப்படின்னா 0. P2 of 0னா 6. நம்ம அப்ளை பண்ணியாச்சு. ஸோ நம்மளுடைய ஃபார்முலா என்னது? x2 minus x1 தி ஹோல் ஸ்கொயர். ஸோ x2 minus x1 அப்படின்னா x2 உடைய வேல்யூ நம்மளுக்கு என்னது? P2 of 0. ஓகேங்களா? ஸோ P2 of 0 x2 minus x1. x1 அப்படிங்கிறது எனக்கு என்னது?
x பண்ணால் என்னது p1 of 0, x2 minus x1 the whole square. ஸோ ஹோல் ஸ்கொயருங்கிறத நான் எப்படி எழுதலான்னா ஸ்டார் ஸ்டார் 2 அப்படின்னு நான் எழுதலாம். ஓகேங்களா? ஸோ இது முடிஞ்சிருச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ப்ளஸ் அடுத்து எனக்கு என்னது y2 minus y1. y2 அப்படிங்கிறது என்னது எனக்கு இங்கே p2 of 1. ஸோ p2 of 1 minus y1 அப்படிங்கிறது இங்கே p1 of 1. p1 of 1. y2 minus y1 the whole square. whole square அப்படிங்கிறது நான் என்ன எப்படி எழுதணும் ஸ்டார் ஸ்டார் 2. இதுக்கு ஒரு bracket. ஸோ என்ன பண்ணியாச்சு x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. இது ரெண்டுத்துக்கும் நான் என்ன கண்டுபிடிக்கிறேன் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃபார்முலா. ஓகேவா? ஸோ அடுத்து எனக்கு என்ன பிரிண்ட் பண்ணணும் எனக்கு என்னென்னு டிஸ்பிளே ஆகணும் டியோட ஃபார்முலா நம்ம எழுதிட்டோம். அடுத்து எனக்கு என்ன டிஸ்பிளே ஆகணும் டிஸ்பிளே ஆக போகிறத நான் பிரிண்ட்டுக்குள்ளே எழுதிக்கிறேன். த டிஸ்டன்ஸ் between 2 points is எனக்கு என்ன டிஸ்பிளே ஆகணும் ஸோ என்ன அதை நான் சிங்கிள் கோட்ஸ்குள்ளார கொடுத்துக்கிட்டேன். எதோட வேல்யூ எனக்கு டிஸ்பிளே ஆகணும் டியோட வேல்யூ. ஸோ கம்மா போட்டு டி. ஓகேவா? ஸோ இதுதான் பைத்தான் ப்ரோக்ராம் ஃபார் calculating distance between 2 points. 2 பாயிண்ட் இருக்குது அதனுடைய டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறோம். அதனுடைய ஃபார்முலா நம்மளுக்கு தெரிஞ்சாவே எல்லாத்துக்கும் நம்ம ப்ரோக்ராம் எழுத முடியும். ஸோ இங்கே ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க போகிறோம் அப்படிங்கிறதுனால இம்போர்ட் மேத்து கொடுத்துக்கிறேன். அடுத்து 2 பாயிண்ட்ஸு ஒரு பாயிண்ட்டில் நம்மளுக்கு 2 வேல்யூஸ் இருக்கும் அப்படிங்கிறதுனால அதை நான் லிஸ்ட்டில் போட்டிருக்கேன். p1 ஈக்குவல் டு எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ, p2 ஈக்குவல் டு எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ. இதை பேஸ் பண்ணி நான் d ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் அப்படி சம்திங் இருக்கா ஸ்கொயர் ரூட் நான் போடணும் அப்படின்னா மேத் டாட் ஸ்கொயர் ரூட்டுன்னு தான் நம்ம போடணும். ஸோ மேத் டாட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் இது x2 மைனஸ் x1 தி ஹோல் ஸ்கொயர். ஹோல் ஸ்கொயருங்கிறதுனால வேணால் நீங்கள் இங்கே ஒரு ப்ராக்கெட் போட்டுருங்க. ஓகேவா? இதனுடைய ஸ்கொயர் தானே நீங்கள் எடுக்கணும் x2 மைனஸ் x1 தி ஹோல் ஸ்கொயர். அதே போல் இங்கே y2 மைனஸ் y1 தி ஹோல் ஸ்கொயர். ஸோ போட்டாச்சு ஃபார்முலா டி ஈக்குவல் டு ஃபார்முலா என்னங்கிறது போட்டாச்சு. அடுத்து என்ன டிஸ்பிளே பண்ணணும்னு நினைக்கிறீங்க த டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 points இஸ் எனக்கு டியோட வேல்யூ டிஸ்பிளே ஆகணும். ஸோ வாட் வில் பி தி அவுட்புட் ஆஃப் திஸ் ப்ரோக்ராம் எடுத்தோடனே மேத் இம்போர்ட் பண்ணியாச்சு. p1ஓட வேல்யூ கொடுத்துருக்கோம், p2ஓட வேல்யூ கொடுத்துருக்கோம், டியோட வேல்யூக்கும் நம்ம ஃபார்முலா கொடுத்துருக்கோம். ஸோ அந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி பிரிண்ட்டுன்னு சொல்லி இங்கே தான் வருது. ஸோ இங்கே என்ன பிரிண்ட் ஆகும் நம்மளுக்கு அவுட்புட்டில் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 points is டியோட வேல்யூ. ஸோ டியோட வேல்யூ எனக்கு 6.32 சம்திங் இந்த மாதிரி எனக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா?